இலங்கையினுடைய அசாதாரண வானிலை இப்போது பல உயிர்களை காவு கொண்டிருக்கிறது, பல இடங்களை சீரழித்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இவற்றுக்கெல்லாம் ஒரு கருவி இருந்திருந்தால் போதும். ஆனால் அந்த கருவியை கொள்வனவு செய்வதில் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கம், மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசாங்கங்கள் ஊழல் செய்திருக்கின்றன என்பதனை இப்போது தெளிவாக ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறார்கள். அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நின்று கொள்கிறோம். இந்த மக்கள் அனைவருடைய இன்னுயிர் பலியாவதற்கு இந்த அரசாங்கம் காரணம் போன்று பல கதைகளை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கான காணொளியும் தான் இது. அதாவது உண்மையிலேயே யார் செய்த தவறு என்பதனை இந்த காணொலியை முழுமையாக பார்க்கின்ற பட்சத்தில் கண்டிப்பா நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் அன்பான நேயர்களே. என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலம் 2006ஆம் ஆண்டு ஒரு கேபினட் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரவையினுடைய குழு கூட்டத்திலே அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. இலங்கை வானிலை அவதான நிலையத்திற்கு அல்லது வளிமண்டலவியல் திணைக்களத்திற்கு அல்லது காலநிலை அவதானிப்பு செய்கின்ற அந்த மத்திய நிலையத்துக்கு டாப்ளர் ரேடார் என்று சொல்லக்கூடிய கருவியை கொண்டு வருவதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. எப்போது? 2006ஆம் ஆண்டில். 2006ஆம் ஆண்டிலே ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, வெற்றிலை அரசாங்கம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான. இதிலே பல முஸ்லிம் அமைச்சர்களும் இருந்தார். விடயத்திற்கு 2006ஆம் ஆண்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டதன் பிறகு 2011ஆம் ஆண்டு இதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன் பிறகு கொண்டு வரப்பட்ட உதிரி பாகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு, அதாவது ஒரு டாப்ளர் ரேடார். இந்த டாப்ளர் ரேடார் என்பது என்ன என்பதனை முதலில் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக இன்னொரு விடத்தினையும் பார்க்க வேண்டும். சிலர் கூறுகிறார்கள் இல்லையா, அப்போது 12ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது, 20ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது என்று. நான் உங்களுக்கு ஒரு அறிக்கை காண்பிக்கிறேன். இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் 26ஆம் தேதி, அதாவது இந்த வெள்ளாண்டர்த்தங்கள் அதிகமாக பதிவான தினத்திற்கு முன்பதாக ஒரு வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்பதனை முதலில் பார்த்தால்தான் இதனுடைய முழுமையான விளக்கம் கிடைக்கும். அதாவது வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? இதோ கூறுகிறேன், பாருங்க. அதனை சிங்களத்தில் முதலில் குறிப்பிடுகிறேன். ගොඩබිම් ප්‍රදේශ සඳහා මෙම පද්ධතිය බලපෑම හැත්වින් දිවයින පවතින තද වැසි සහ තද සුළං තත්ත්වය ඉදිරි දින කිහිපයේදීත් බලාපොරොත්තු වේ. දිවයිනේ බොහෝ ප්‍රදේශවල විටින් විට වැසි හෝ ගිගුරුම් සහිත වැසි ඇති වේ. උතුරු මැද නැගෙනහිර මධ්‍යම සහ ඌව පළාත්වල ඇතැම් ස්ථානවල මිලිමීටර් 150 සිට වැඩි ඉතා තද වැසි ඇති විය හැකිය. දිවයිනේ සෙසු ප්‍රදේශවල ඇතැම් ස්ථානවලට මිලිමීටර් 100ට වඩා වැඩි තද වැසි ඇති විය හැකිය. දිවයිනේ බොහෝ ප්‍රදේශවල විටින් විට හමන පැයට කිලෝமீட்டர் 50යි 60යි අතරක පමණ තද සුළං ඇති විය හැකිය. இவற்றைத்தான், அதாவது சில இடங்களில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எதிர்வரும் சில நாட்களில் பலத்த ஒரு காற்று ஏற்படக்கூடும். சூறாவளி என்று குறிப்பிடவில்லை. நாட்டின் பல பகுதிகளுக்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களிலே மில்லிமீட்டர் 150னை அண்மித்த அல்லது அதனை விட சற்று கூடிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம். இன்னும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் அந்த வீசும் என்று கூறப்பட்ட காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வீசும். இதுதான் வானிலை அவதான நிலையம் வெளியிட்ட உத்தியோகபூர்வமான அறிக்கை. ஒவ்வொரு நாள் காலையிலும் வானிலை அவதான நிலையத்தினுடைய அதிகாரிகள் இதனை வெளியிடுவார்கள். குறிப்பாக நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டிலே செய்தி வாசிக்கின்ற காலத்திலே காலை நேர பிரதான செய்திகள் உங்களுக்கு வழங்குவது உண்டு. சகோதரர் சாலிஹின் போன்றவர்கள் எங்களுக்கு வானிலை அவதான நிலையத்திலிருந்து தகவல்களை தருவார்கள். இதுதான் வானிலை அவதான நிலையம் வெளியிட்ட தகவல், சரியா? இந்த தகவலிலே எந்த ஒரு இடத்திலும் இந்த புயல் ஏற்பட போகிறதோ அல்லது இதனோடு சம்பந்தப்பட்ட ஏதேனும் நடவடிக்கைகள், அதாவது நாடளாவிய ரீதியிலே ஏதோ ஒரு இடத்தில் அசம்பாவிதம் நடக்க போகிறது, மண் சரிவு ஏற்பட போகிறது, மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகிறது என்பது பற்றியெல்லாம் எந்த ஒரு தகவலும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை. ஆனால் ஒரு சிவப்பு எச்சரிக்கை என்ற பேரில் இதனைத்தான் வெளியிட்டிருந்தார்கள். இதுதான் அவர்கள் வெளியிட்ட சிவப்பு எச்சரிக்கை, சரியா? அவர்கள் வெளியிட்ட சிவப்பு எச்சரிக்கை இதுதான். இதை தாண்டி அவர்கள் எதுவும் வெளியிடவில்லை. சரி, விடயத்திற்கு வருவோமே. இந்த வானிலை அறிக்கையை வெளியிடுகின்ற போது இவர்கள் தெரிவித்த, அதாவது வல்லமையான வானிலை அறிக்கையை போன்றதுதான். இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர், வானிலை அதாவது அவதான நிலையத்தினுடைய பணிப்பாளர்கள் இருவருமே கூறியது, இந்த தகவல்கள் மூலமாக எந்த ஒரு கட்டத்திலுமே, குறிப்பாக ஒரு இடர் முகாமைத்துவம் அல்லது அனர்த்தம் ஏற்படுவதனை ஒத்த எந்த ஒரு சம்பவமும் பதிவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால்
அப்படி குறிப்பிட்டதன் பிறகுதான் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது. இந்த நேரத்திலே வானிலை அவதான நிலையம் இந்த கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட நாங்கள் மீண்டும் வருவோம் இந்த டாப்ளர் ரேடாருக்கு. ஆனால் அதற்கு முன்பதாக வர வேண்டும். இந்த எந்த ஒரு சூழலாலும் இதனால் இடர்முகாமைத்துவம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என குறிப்பிட்டார்கள். அதே போல இலங்கையிலும் சரி இதர வளர்ச்சி அடைந்த நாடுகளும் சரி இந்த டாப்ளர் ரேடார் இருக்கிறது இல்லையா, இதனை பயன்படுத்தினால் கிட்டத்தட்ட அதாவது ஒரு இதை பயன்படுத்தி இருந்தால் கூட ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பதாக வருகின்ற வானிலை தரவுகளை மட்டும்தான் கூற முடியும். 2-3 வாரங்களுக்கு முன்பெல்லாம் அப்படி கூற முடியாது. வானிலை அவதானம் அப்படி கூற முடியவே முடியாது. அதற்கான கருவிகள் இல்லை. ஆகவே இந்த டாப்ளரை கொண்டு வந்திருந்தால் கூட சில வேளை ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பு எச்சரித்து இருக்கலாம் இப்படி இருக்கிறது என்று. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த டாப்ளர் இன்று வரை நாட்டுக்கு வரவில்லை. அதில் நடந்த ஊழலை தான் இப்போது குறிப்பிட போகிறேன். 2016 ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வந்து அதனை கொங்கல மலை பகுதி இருக்கிறது, உங்களுக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரியாது, கொங்கல என்றும் சொல்வார்கள். அதனை தேடி பாருங்கள். அந்த மலையில் தான் இந்த வானிலை அவதான நிலையத்தில் இந்த கருவியை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். ஆனால் கொழும்பிலிருந்து துறைமுக பகுதியிலிருந்து அதனை எடுத்துச் செல்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய நுட்ப முறை காரணமாக அது உடைந்து விழுந்தது. அதற்கு பயன்படுத்தியது பாரம் தூக்கி, கிரெயின் என்று சொல்வார்கள். அந்த பாரம் தூக்கியை பயன்படுத்தி தான் இங்கிருந்து அங்கு கொண்டு சென்றார்கள். கொண்டு செல்லும் வழியிலே அது பல துண்டுகளாக உடைந்து விழுந்து விட்டது. பயன்பாட்டுக்கு ஒவ்வாத நிலையாக மாறிவிட்டது. அந்த ஒவ்வாத நிலைக்கு காரணம் முறையற்ற போக்குவரத்து. அறிவியலாளர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால், இதனை ஒரு உலங்கு வானூர்தி, ஒரு ஹெலிகாப்டரை பயன்படுத்தி எடுத்துச் சென்றிருந்தால் அதுதான் சரியான தீர்வாக இருந்திருக்கும் என்று. ஆனால் அப்போது அரசு அதிகாரிகள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால், இந்த பாரந்தூக்கியை கொண்டு செலவும் அளவுக்கு இலங்கையிலே ஒரு உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர் கிடையாது என்று. ஆனால் பின்னர் விமானப்படையோடு பேசிய போது சொன்னார்கள் அல்லது குறிப்பிட்டிருக்கிறார்கள், அப்படி ஒரு கோரிக்கை கூட தங்களுக்கு விடுக்கப்படவில்லை என்று. அதாவது உலங்கு வானூர்தி இருக்கிறதா இல்லையா என்பது 2வது விடயம். ஆனால் அந்த கோரிக்கையை கூட, இதனை கொண்டு வந்து தருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கோரிக்கை கூட இன்னும் விடுக்கப்படவில்லை என்பதை தான் விமானப்படை உறுதிப்படுத்தியது. சரி, இந்த நேரத்திலே அதனை கொண்டு செல்வதற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு லாக் புக் என்று, அதாவது ஆவண புத்தகம் ஒன்று கூட அல்லது கையெட்டை, அதாவது விவரங்களை எழுதி வைக்கின்ற ஆவண புத்தகம் ஒன்று கூட இதற்கென்று பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த நிலையிலே இப்போது உடைந்த டாப்ளரை உடனடியாக நாட்டு மக்களுக்கு இந்த தகவல்கள் வெளியாவதற்கு முன்னர் வெளியே கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? இவை அனைத்தும் இடம்பெற்றது 2016. அப்போது மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். 400 மில்லியன் கிட்டத்தட்ட, அதனை விட அண்மித்த நஷ்டத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தியது. அது கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் செலவு கொண்டு வரப்பட்டது. 5 கோடி என்ன பெரிய பணமா என்று பலர் கேட்கலாம். இலங்கை மக்களுக்கு அது பெரிய பணம் தான். அப்போது மேலதிகமாக 5.5 மில்லியன் ரூபாய்கள் செலவழித்து அதனை மீண்டும் அதே கம்பெனிக்கு அல்லது நிறுவனத்துக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள், மீள புதுப்பித்து தருமாறு. இது எப்போது இடம்பெறுகிறது? 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. அப்போதும் ஆட்சியாளராக இருந்தவர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர்கள் தான். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டாலும் இது கொண்டு செல்லப்படுவது எப்போது? 2017. இந்த கருவி இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற காலப்பகுதியில், அதாவது 2014ஆம் ஆண்டு இந்த அதாவது என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக், இந்த என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்ற அமெரிக்காவினுடைய குறித்த நிறுவனம் நஷ்டம் அடைந்து மூடப்பட்டு விட்டது. அப்படியானால் இந்த என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்ற இந்த நிறுவனம், என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்ற நிறுவனம் நஷ்டமடைந்து மூடப்பட்டு விட்டது என்றால் 2014 எந்த அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு 3 வருடங்களுக்கு பிறகு அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதாவது 3 வருடங்களுக்கு முன்னர் ஒரு அந்த வாங்கிய நிறுவனம் நஷ்டம் அடைகிறது, ஆனால் அதே நிறுவனம் மூடப்பட்டும் விட்டது. 2017 இவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். எங்க யாரை ஏமாற்றி எங்கே ஏற்றுமதி செய்தார்கள்? அதாவது இந்த என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் நிறுவனம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அந்த நிறுவனத்துக்கு. ஆனால் இன்று வரை மீள புதுப்பிக்கப்பட்ட அதனுடைய உதிரிப்பாகங்களோ அந்த கருவியோ இதுவரை இலங்கைக்கு வந்து சேரவில்லை. கடைசியில் இதற்கென காப்புறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் தெரிவித்திருந்த அம்சங்களும் அவர்களுடைய அம்சங்களும் பொருந்தவில்லை, ஒன்றுக்கொண்டு முரண்படுகின்றன. ஆகவே காப்புறுதி வழங்க முடியாது என்று காப்புறுதி நிறுவனம் அறிவித்து விட்டது. கடைசியில் என்ன? காப்புறுதி இல்லை. அப்படி என்றால் என்ன நடந்தது? கருவியும் இல்லை, பணமும் இல்லை,
வானிலை அறிவிப்பும் இல்லை. கடைசியில் பணம் எங்கு சென்றது? சரி, இதுதான் முதல் தடவையாக இடம்பெற்ற சம்பவம். இதனை கொண்டு வருவதற்கு அனுமதி கொடுத்து மஹிந்த ராஜபக்சவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து உடைத்து மீண்டும் அனுப்பி பணத்தையும் இல்லாமலாக்கி கடலில் கரைத்து விட்டது மைத்ரி ரணில் அரசாங்கத்தில். இது முதல் தடவை. இரண்டாவது தடவை அதே 2017 வருடம் 6ஆம் மாதம் 31ஆம் தேதி அப்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கும் ஜப்பானினுடைய ஜைகா நிறுவனத்துக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தாகிறது. ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு ஏற்கனவே கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருந்த அமெரிக்காவின் டாப்லருக்கு பதிலாக ஜப்பானிலிருந்து 2 டாப்லர் கருவிகளை இலவசமாக பரிசாக இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு ஜப்பான் முன் வந்தது. அதனுடைய பெறுமதி, ஒரு அறிவிப்பிலே அதனுடைய பெறுமதி 2503 மில்லியன் என்று குறிப்பிடப்படுகிறது. இன்னும் சில அறிவிப்புகளிலே 253 மில்லியன் எண்கள் அல்லது அதனை அண்மித்த ஒரு தொகை என்று குறிப்பிடப்படுகிறது. இரண்டுக்கும் இவற்றை பொத்துவில் மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளிலே பொருத்துவதற்குத்தான் அப்போது ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது அல்லது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது செய்யப்பட்டிருந்தால் 2021ஆம் ஆண்டாகின்ற போது 2 டாப்லர் ரேடார்கள் எங்களுக்கு இலவசமாக கிடைத்திருக்கும். ஆனால் இதனை கொண்டு வருவதற்கு ஒரு செலவு இருக்கிறது இல்லையா, அதனை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு 513.78 மில்லியன் ரூபாய்கள் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். கடைசியிலே அதில் 3,70,161 ரூபாய்கள் மாத்திரம் ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது. கடைசியில் அதனை கொண்டு வருவதற்கான பணம் போதாமல் போகவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒன்றை மட்டும் வாங்குவதற்கு திட்டமிட்டார்கள். பின்னர் வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருந்தது அது பொத்துவில் பகுதியிலே நிர்மாணிக்கப்படும் என்று. ஆனால் இன்று வரை அதுவும் நிர்மாணிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது நிர்மாணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே ஜப்பான் இலவசமாக கொடுக்க சென்ற அதனை கூட இன்னும் பெற்றுக் கொள்வதற்கு வழியில் கொண்டு வரவில்லை. அது யாருடைய பலவீனம்? மைத்ரி மற்றும் ரணிலுடைய ஆட்சி காலத்தில். மைத்ரி மற்றும் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் இது இப்படி இருக்கும்போது டொப்ளரை ஒரு பக்கம் வைத்தோம். டொப்ளர் அப்படி இருக்கட்டும், சாதாரண மலைமானி இருக்கிறது இல்லையா, அது இலங்கையிலே கிட்டத்தட்ட இது 2023ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 31ஆம் தேதி ஆகின்ற போது இன்று அது அதிக அளவில் இருக்கும் என்று நினைக்கிற எண்ணிக்கை 453 மலைமானிகள் இருந்தன. அதில் 73 மலைமானிகள் வேலை செய்யவில்லை, பலன் அளிப்பதில்லை. அதே போல தானியக்க மலைமானிகள் 125 இருந்தன. அவற்றிலே 57 பழுதாகிவிட்டது, வேலை செய்யவில்லை. இப்போது சொல்லுங்க, மலைமானியும் பலனில்லை, அந்த இயந்திரமும் இலங்கையில் இல்லை. அப்படியானால் இந்த எதிர்கட்சிகள் 70 வருட கால ஆட்சியில் என்ன செய்தன என்று நடப்பு அரசாங்கம் சமகாலத்தில் கேட்கும் கேள்வி நியாயமானதா இல்லையா? இப்போது விடயத்திற்கு வருவோம். பலர் கூறுகிறார்கள் கொத்மலை நீர்த்தேக்கத்தை படிப்படியாக வான் கதவு திறந்து விட்டார். கபீர் ஹாஷிம் குறிப்பிட்டிருந்தார் பாராளுமன்றத்தில். இவ்வளவு பெரியான ஒரு சமம் இடம்பெற்றிருக்காது என்றால் அது உண்மைதான். அது அரசாங்கத்தினோட ஒரு பலவீனம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. படிப்படியாக வான்கதவுகளை திறந்திருக்கலாம், அதனை போய் அன்று ஜனாதிபதி செய்ய முடியாது. ஆனால் மிக முக்கியமாக அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கீழ் வருகின்ற நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ய வேண்டிய ஒரு விடயம், பொறியியலாளர்கள். ஆனால் அது தொடர்பில் எந்த விதமான அறிவிப்புகள் கூட கிடைக்கப்பட்டதா இல்லை என்பது தொடர்பில் தகவல்கள் இல்லை. இந்த நேரத்திலே இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், 2 வாரங்களுக்கு முன்னர் எப்படி வானிலை அவதான அறிவிப்பை கொடுக்கலாம் முடியாது. ஆக எதிர்கட்சிகள் குறிப்பிடுவதை போல 12ஆம் தேதி 15ஆம் தேதி கொடுக்கப்பட்டன என்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதனை ஒரு சாதாரண அறிவு பெற்றவருக்கும் விளக்கலாம். இதனை தவிர்த்து விட்டு உண்மையிலே கொஞ்சம் படித்த மனிதர்களாக இந்த வானிலை அவதான நிலை அதிகாரிகள் இருந்திருந்தார்கள். நல்ல சாதாரணமா வானத்தை பார்த்த அறிவியல் எங்களுடைய ஊர் வழக்கிலே கிராமங்களில் கூட சொல்வார்கள், இன்று மழை பெய்யும், மழை பெய்யாது, முயல் கூட்டங்கள் இருந்தால். அது போன்று வானிலை அவதான நிலை அதிகாரிகள் வானிலை அறிவிப்புகளை செய்வதென்றால் அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை எதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும்? தேவையில்லை. சூழலோடு ஒன்றி போகின்ற ஒரு மனிதனை கூட அதனை சொல்லலாம். ஆனால் இங்கு நடைபெற்றது அப்படி அல்ல. வானிலை அவதான நிலையம் தெரிவித்த கருத்துகள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருக்கிறது. சூறாவளி தொடர்பில் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் நீர்த்தேக்கங்களை ஒரே தடவையில் திறந்தது என்ற ஒரு காரணத்துக்காக இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டலாம். ஆனால் அதற்கு முன்னர் பாரிய அங்கே விடயங்கள் ஏற்பட்டு விட்டன. அந்த இயந்திரம் இல்லை, பணம் இல்லை, மலைமானி இயங்கவில்லை. அப்படி என்றால் இவற்றுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? சிந்தியுங்கள். ஆகவே
சில வதந்திகளை பலர் பரப்புவார்கள் தங்களுக்கு ஏற்றாற்போன்று. ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இதில் தெரிவிக்கப்பட்ட கணக்கு வழக்குகள் அத்தனையுமே தேசிய கணக்காய்வு அறிக்கையிலே வெளிவந்த தகவல்களை மையமாக வைத்து ஊடகங்களில் வெளியிடப்பட்ட செய்திகள் என்பதனையும் நாங்கள் அன்போடு உங்களுக்கு ஞாபகம்